உணவில் ஒழுக்கம் இருந்தால்தான் உடலில் ஒழுக்கம் உண்டாகும் என தமிழக அரசின் நம்மாழ்வார் விருது பெற்ற வேளாண் செம்மல் கோ சித்தர் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை அருகே மாப்படுகை கிராமத்தில் இயற்கை விவசாயி ராமலிங்கம் என்பவரின் மரச்செக்கு ஆலை மற்றும் இயற்கை உணவுப் பொருள் அங்காடியை கோ சித்தர் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்போது பெருகி வரும் நோய்களை குணப்படுத்த அரசு மருத்துவ நிறுவனத்தையும் மருத்துவமனையையும் விரிவுபடுத்துவதால் தீர்வு கிடையாது என தெரிவித்தார். உணவில் ஒழுக்கம் இருந்தால்தான் உடலில் ஒழுக்கம் உண்டாகும் என்று கூறிய அவர், நம் குழந்தைகளுக்கு எந்த உணவை தரக்கூடாது என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என தெரிவித்தார். நம் மண்ணில் கிடைக்கும் உணவுகளை உண்டால் பாதிப்பு கிடையாது என்றும், நூடுல்ஸ் என்பது தவறான உணவு எனவும் வேளாண் செம்மல் கோ சித்தர் தெரிவித்தார். மைதாவில் தயாரிக்கப்பட்ட உணவுகளை குழந்தைகளுக்கு கொடுக்காதீர்கள் என்று கூறிய அவர், நமது மரபு சார்ந்த உணவு வகைகளை கொடுக்க வேண்டும் என்றும், நவீன உலகத்தில் தயாரிக்கப்படும் உணவுகள் தவறானது எனவும் தெரிவித்தார். ஒரு பக்கம் அரசு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோய்கள்லாம் எப்படி தீர்க்கணுங்கிறதுக்காக மருத்துவ மையத்தையும் மருத்துவ நிபுணத்துவத்தையும் விரிவுபடுத்துறாங்க. அதனால் தீர்வு கிடைக்காது. உணவில் ஒழுக்கம் இருக்க வேண்டும், உடலில் ஒழுக்கம் வரும். அதற்கான அங்காடி இது. இந்த மண்ணில் விளைகின்ற கத்தரிக்காய், வெண்டைக்காய், கொடிகாய்கள், கீரை வகைகள், தேங்காய், இப்படி எத்தனை விலங்கினங்களையும் சேர்த்து எடுத்துக்கலாம். எல்லாம் இந்த மண்ணுக்கானது, நமக்கான உணவு. தப்பே செய்யாது. குழந்தைகளுக்கு தரக்கூடாது என்ற பட்டியல் என்றால், இந்த பேக்கரி பேஸ்ட்ரி ஷாப்ல இருக்கு இல்லையா, மைதாவில் செய்த உணவுகள் தவறாக தான் இருக்கும். இதுக்கு நிறைய அறிவியல் பதிவுகளே நிறைய இருக்கு.